இன்னைக்கு நெல்லி முள்ளி வத்தல், அதாவது நெல்லிக்காய் கிடைக்காத அன்றைக்கி நெல்லிக்காய் இல்லைன்னா இந்த மாதிரி பச்சடி. ஆக்சுவலி விஜயலட்சுமி ரங்கராஜன் நம்ம கேட்டதுனால அவளுக்காக இது நான் போட்டு காமிக்கிறேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து எப்படின்னா நெல்லிக்காய் நம்மளே ஆற்றுல நெல்லிக்காய் வத்தல் பண்ணி வைக்கலாம். எப்படின்னா நெல்லிக்காய் வந்து சீசன் கிடைக்கும் போது நிறைய இருக்கும்போது கட் பண்ணிவிட்டு அப்படியே வெயிலில் வச்சுட்டு அப்படியே நல்லா பாருங்கள் பாக்கு மாதிரி சுக்காக காயணும். அப்படி காய எடுத்து வைக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு துளி வேக வச்சுட்டு அப்படி அது அப்படி பண்ணி வத்தல் வைக்கலாம். கடையில் வாங்குறது வந்து கொட்டையெல்லாம் சேர்த்து இருக்கும். அதெல்லாம் பார்த்து எடுத்துடணும். கொட்டையில் எடுத்தால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஆனால் தலைமுடி சீக்கா அப்படி அரைக்கிறதுக்குலாம் வேணால் இதெல்லாம் அப்போ வேணால் போட்டுக்கலாம். பட் பச்சடிக்கு வந்து கரெக்டாக பார்த்து அந்த நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காய் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொட்டை இல்லாமல் அந்த இது மட்டும் அதை மட்டும் எடுத்து இது ஊற வச்சுருக்கேன். ஒரு வெந்நீரில் ஒரு அரை மணி நேரம் ஊறிடணும். அப்போ தான் இல்லைன்னா அரைப்படாது. இது வந்து ஊற வச்சுட்டு இப்போ நார்மலாக பச்சடிக்கு பண்ணுவாங்க அதேமாதிரி தேங்காய், பச்சை மிளகாய், துளியூண்டு இஞ்சி போட்டு உப்பு போட்டு அரைச்சி தயிரில் கலக்கணும். இது வந்து நெல்லி முள்ளி தயிர் பச்சடி. இந்த நெல்லி முள்ளி வந்து ரொம்ப யூஸ் ஆகுதுல. நிறைய இருந்தால் இதை பவுட்ரு பண்ணி நம்ம சாதம் பண்ணுறதுக்கு இதுமாதிரி நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கடையில் இப்படி வாங்கினேன். நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக ஆல்ரெடி நான் 3 தொக்குன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், அதில் காமிச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், நெல்லிக்காயை வந்து நல்லா அலம்பிட்டு ஒரு துளி ஈரம் இல்லாமல் நெல்லிக்காய், பச்சை மிளகாய், துளியூண்டு வெந்தயப்பொடி, உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், டைம் இல்லாத அன்றைக்கி துவாதசி அன்றைக்கி இதை எடுத்து கொஞ்சம் போட்டு அப்படியே தயிர் பச்சடி பண்ணிவிடுவேன். இல்லை நம்ம வந்து ஏதாவது நெல்லிக்காய் சாதம் பண்ணுறதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். இது வந்து எப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் தான் இருக்கும். இந்த மாதிரி காய வைக்கிற வத்தல் வந்து ஒரு 2 வருஷம் இருக்கும். அப்படியே போட்டு எடுத்து உள்ளே வச்சுட்டுலாம். இதுதான் நெல்லி முள்ளி. இது தயிர் பச்சடி எப்படி பண்ண அப்புறம்னா இந்த ஊற வச்சதை போட்டுன்ட்டு அந்த ஜலத்தோடு போட்டுங்களா, அப்போ தான் அந்த எசன்ஸ் வேஸ்ட் ஆகாது. போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய், இந்த தேங்காய், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், துளியூண்டு இஞ்சி போட்டுட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு தயிரில் கலக்கணும். அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டுருக்கேன். இது வந்து தயிரை நல்லா சிலுப்பி வச்சுட்டுருக்கேன். அந்த சிலுப்பி வச்சுட்டு தயிரில் இதை கலந்துடணும். தயிர் வந்து ஒரு புளிப்பு இல்லாமல் தயிராக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கலாம். இதே கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதுமாதிரி இதில் அப்படியே கலக்கிட்டுருக்கோம். கொஞ்சம் கடுகு சாப்பிட்டு இதுதான் நெல்லி முள்ளி தயிர் பச்சடி. இது வந்து துவாதசி அன்னைக்கு பண்ணுறது. இப்போ அதேமாதிரி பொரிச்சு கூட்டு கேட்டால் பொரிச்சு கூட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். பொரிச்சு கூட்டு வந்து சவுச்சோ, அதாவது பெங்களூர் கத்திரிக்காய், அப்புறம் குக்கும்பர், தக்காளி காய், பொடலங்காய், அவரைக்காய், பீர்க்காங்காய், இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இது என்னென்ன பொரிச்சு கூட்டு எப்படின்னா 2-3 விதமாக பண்ணுவேன். ஃபஸ்ட்டு விதம் காமிக்கிற முறை எப்படின்னா, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, எவ்வளோ காரத்துக்கு வேண்டிய அளவுக்கு மிளகு, ஜீரகம். உங்களுக்கு வேணும்னா ஒரு மிளகாய் வேணா வச்சுக்கலாம். பட் நான் இது 3 தான் போடுவேன். நல்லா என்ன பண்ணணும்னா நல்லா வறுத்துட்டுறணும். நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டு தேங்காயம் போட்டு இதுமாரி கொஞ்சம் குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இதான் இந்த பொரிச்சு கூட்டுக்கு அரைச்சி விட்ற சாமான். இதுதான் என்ன காய் போட்டால் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் துவாதசி அன்னைக்கு புடலங்காய், அவரைக்காய் நல்லது. ஸோ இன்றைக்கி வந்து நான் புடலங்காய் எடுத்துட்டுருக்கேன். இதுமாதிரி பைத்தம் பருப்பு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். இப்போ அடுப்பில் வச்சு பண்ணுறேன் பாருங்கள். பொரிச்சு கூட்டுக்கு பைத்தம்பருப்பு, புடலங்காய் போட்டு எடுத்து வேகும் போது இது கொஞ்சம் எண்ணெயில் மிளகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், தேங்காய் நல்லா அரைச்சிட்டு அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். கொதிச்சோடனே இதில் வெறும் கடுகும் ஒரு கருவேப்பிலை, பெருங்காயம் போடுறதில்ல. ஏன்னா அந்த மிளகு வாசனை தெரியணுன்றதுக்காக பெருங்காயம் போடுறதில்ல இந்த கூட்டுக்கு. இந்த கூட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மழை காலத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் துவாதசி அன்னைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி புடலங்காய் இல்லை அவரைக்காய் பண்ணுங்க. அது ஆயிடுத்து, கொஞ்சம் எடுத்து ஆயிடுத்து. இது இன்னொரு விதமான பொரிச்சு கூட்டு. இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் அரைச்சி விடுறது வருவதுக்குலாம் டைம் இல்லை, காத்தால் அர்ஜென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுவேன். இந்த காய் துவாதசி அன்னைக்கு பண்ணலாம். இது வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காய் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி போட்டு என்ன பண்ணேன், ரசம்பொடி, ஆற்றுல ரசம்பொடி இருக்கும் பாருங்கள், அந்த ரசம்பொடி 2 ஸ்பூன் போட்டு, இதுவுமே அரைக்க வேண்டாம், போட்டு தேங்காய் திருவிழியும் போட்டுட்டு அந்த பைத்தம் பருப்பும் போட்டு கொதிக்க விடணும். இதை காமிக்கிறேன் பாருங்கள். அடுப்பில் வச்சுட்டு ஆல்ரெடி வேக வச்ச பைத்தம் பருப்பு இருக்குது, அதையும் போட்டுன்றேன். இந்த ரசப்பொடி 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஆற்றுல பண்ணுற ரசப்பொடி அது 2 ஸ்பூன் போட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் வெறும் கருவேப்பிலையும்
கொஞ்சம் கடுகு தாளித்து கொட்டணும். எப்படி ரசம் பொடி என்னென்ன போட்ட ரசம் பொடியிலன்னா இந்த பாருங்கள், தனியா ஜாஸ்தி 3 பங்கு தனியா, அப்புறம் வந்து 2 பங்கு வந்து துவரம் பருப்பு போட்டுப்பேன். மிளகு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஜீரகம் 1 கப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு அந்த கொஞ்சம் கெட்டி வரத்துக்காக 2 இது இந்த மாதிரி மிளகாய் கொஞ்சம் ரெட் சில்லி, இதெல்லாம் ஆற்றுல பண்ணுற ரசப்பொடி. இதை 2 ஸ்பூன் போட்டுட்டு இப்படி போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அந்த கூட்டாயிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இது எல்லா காயிலையும் பண்ணலாம். சவுச்சோ, இந்த இப்போ பண்ணி இந்த பரங்கிக்காய், அவரைக்காய், புடலங்காய் எல்லா காயிலும் நல்லாயிருக்கும். இது கொதிக்கட்டும். அது பாருங்கள், நல்லா கொதி வந்துடுத்து, ஆஃப் பண்ணுறேன். இந்த பரங்கிக்காய் மட்டும் பாருங்கள், ரொம்ப இருந்தாலும் குழஞ்சி இப்படி கட்டியாகிடும். கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வேக விடணும். சப்போஸ் உங்களுக்கு பருப்பு ஜாஸ்தியாக வேணும்னா கம்மியாக விட்டுங்க. கம்மியாக விட்டு பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஆகிட்டுன்னா கொஞ்சம் மாவு கரைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு வெறும் கடுகு நான் இந்த கருவேப்பிலை தான் தாளிச்சு கொட்டுறேன், வேறு ஒன்றும் போடல. இந்த பொரிச்சு கொட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து அர்ஜென்ட்டுக்கு பண்ணுறது, இது அரைச்சி பண்ண டைம் இல்லாத போது பண்ணுறது. இது வந்து பரங்கிக்காய் பொரிச்சு கொட்டு. இது வந்து இந்த சுண்டைக்காய் சில தோசை சுண்டைக்காய் கிடைக்காது. ஆனால் சுண்டைக்காய்க்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. சுண்டைக்காயோட மருத்துவ குணம் சுண்டைக்காய் தான். சுண்டைக்காய் இல்லாத அன்றைக்கி இந்த சேப்பங்கிழங்கு பொறுத்தல் பண்ணுவேன் தோசை அன்றைக்கி. இந்த சேப்பங்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு நறுக்கின்னு இருக்கேன். இப்போ கடுகு தாளிச்சிட்டு இந்த சேப்பங்கிழங்கு போட்டுட்டு அந்த பொடித்தூள் அன்றைக்கி காமிச்ச பாருங்கள், அதே பொடித்தூள் எண்ணெய் விடாமல் வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு, மிளகாய் எண்ணெய் விடாமல் வறுத்துன்ட்டு அதை வந்து அந்த பொடியை போடணும். நான் இதை பொடி பண்ணி வச்சுருக்கேன், இதை போடுவேன். ஆமாம், அந்த பொடி தூள் வந்து இதுக்கு போட்டுருந்தேன் நான் சேப்பேன். இது தோசை அன்றைக்கி பண்ணலாம். பண்ணிட்டு கொஞ்சோண்டு உப்பையும் போட்டுட்டு இது மட்டுமே போதும். சம்டைம்ஸ் என் பசங்களுக்கு தேங்காய் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் நான் தேங்காயில் வந்து மேலே தேங்காயும் தூட்டு ஊற்றுறேன். இந்த தூள் போட்டு இந்த சேப்பங்கிழங்கு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சேப்பங்கிழங்கு பொறுத்தூள் தான், அது ஒன்றும் பேர் ஒன்றும் அதே தான். பட் தோசை அன்றைக்கி பண்ணுறது அதுக்காக காம்படிஷன் தான். நல்லா அப்படியே வச்சோம்னா நல்லா ஃப்ரை ஆகும். 5 மினிட்ஸ் வச்சோம்னா நல்லா அப்படியே முறுமுறுன்னு ஆகும். வேணும்னா முறுமுறுன்னு வச்சுக்கோ, இல்லை வேணாலும் இந்த டயத்தில் எடுத்துடலாம். ஏன்னா எல்லாமே வறுத்தது தானே, பொடியும் வறுத்தது, சேப்பங்கிழங்கு வேக வச்சது தான். ஸோ ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, போட்டுட்டு எடுத்துடலாம். இது தோசை அன்றைக்கி பண்ணுற புடலங்காய் பொரிச்ச கூட்டு. இப்போ எப்படின்னா மிளகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துன்ட்டு தேங்காய் போட்டு அரைச்சிட்டு புடலங்காய், பைத்தம்பருப்பு வேக வச்சுட்டு இந்த அரைச்ச விதியும் போட்டு வெறும் கடுகு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டுறது. இது ஒரு விதமான பொரிச்ச கொட்டு. இன்னொரு பொரிச்ச கொட்டு எப்படின்னா சிம்பிளாக பண்ணுறது. ஆற்றுல அந்த ரசம் பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரசம் பவுடரை போட்டு பைத்தம்பருப்பும் போட்டு, இப்போ இன்றைக்கி வந்து பரங்கிக்காய் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் என்ன காய் வேணால் போட்டுக்கலாம். அதாவது பூசணிக்காய், அது அவரைக்காய், என்ன பீர்க்கங்காய் எல்லாமே நல்லா சவுச்சோ எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் ரசம் பவுடர் போட்டு தேங்காய் போட்டு வெறும் கடுகு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிருக்கேன் இந்த பொரிச்ச கூட்டுக்கு. இது வந்து சேப்பங்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு உளுத்தம்பருப்பு, மிளகா எண்ணெய் விடாமல் வறுத்து இந்த பொடி ஆற்றுல எப்பயுமே பண்ணி வச்சுக்கலாம். அந்த பொடி தூளை இது வந்து இதுக்கு போட்டுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டிருக்கேன். அதுமாதிரி நெல்லிக்காய் வந்து நெல்லி முள்ளி இது வந்து வத்தல், நெல்லிக்காய் வத்தல், அதை வந்து நல்லா ஒரு பச்சை மிளகாய், தேங்காய், உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு துளியூண்டு இஞ்சி வச்சுருக்கேன், அரைச்சிட்டு தயிரில் கலந்துருக்கேன். இது நெல்லிக்காய், நெல்லி முள்ளி தயிர் பச்சடி. இது வந்து துவாதசி சமையல்.